அமெரிக்காவை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை இரவுக்கு அப்புறம் பெரிய அளவு தாக்குதல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார்கள். ஆனா, செவ்வாய்க்கிழமை இரவு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது அமெரிக்காவுக்கு செவ்வாய்க்கிழமை விடியுது. ஈரானுக்குள்ள தாக்குதல ஆரம்பிச்சுட்டார்கள். பெரிய அளவு தாக்குதல் இப்ப ஒவ்வொரு செய்தியா வருது. அந்த செய்திகள் எதுவுமே இவ்வளவு நாள் நடந்த தாக்குதல் பாணியில கிடையாது. உள்ளுக்குள்ள தரைப்படைய கூட இறக்கி விடுவார்களோ! அப்படிங்கிற சந்தேகம் வர அளவுக்கு தாக்குதல் வர ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பெரிய அளவு இஸ்ரேல் ஈரானுக்குள்ள தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு. அவர்கள் குறிப்பிட்டு எங்க தாக்குறார்கள் அப்புட்ன்னா, ரயில்வே லைன்ஸ தான் குறி வச்சு தாக்குறார்கள். அது இல்ல மெயினா டிஃபென்ஸ் ப்ராடக்ட் நகர்றத தடுக்க முடியும். வீரர்கள் நகர்றத தடுக்க முடியும். கனெக்டிவிட்டிய பிரேக் பண்றார்கள். ஆனா, ஃப்ளைஓவர் அந்த மாரி அடிக்காம ரயில்வே லைன்ஸை இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரே நேரங்கள்ல முக்கியமான பல இடங்கள சோக் பாயிண்ட்டா மாத்தி விட்டுருக்கார்கள். இது ஒரு பக்கம் நடக்கும்போது ஆப்ரஹாம் லிங்கன்ல இருந்து பெரிய அளவு விமானப்படை கிளம்பி போகுது. அந்த விமானப்படை ஈரானுக்குள்ள தாக்குதல் நடத்துமா அப்படின்னு கேட்டா, கார்க் ஐலாண்ட்ல தான் பெரிய அளவு தாக்கியிருக்கார்கள். ஒரு அதாவது 1 தாக்குதல், 2 தாக்குதல்லாம் இல்ல. நிறைய தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி தாக்குதல் நடக்கும்போது, அங்க உள்ள ராணுவ இன்ஸ்டாலேஷன தான் நாங்க தாக்குனோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னாரு. அண்ணன் சொன்னா ஊர்ல உள்ள அம்புட்டு பேர சூட ஏத்தி தான் சத்தியம் பண்ணணும். ஏன்னா, அண்ணன் விடிஞ்ச உடனே பொய் தான் பேசுவாரு. அங்க இப்ப வேற விடிஞ்சிருக்கா? அந்த மாரி அன்னைக்கு ஒரு நாள் விடியும்போது, இதே மாரி ராணுவ இன்ஸ்டாலேஷன தான் தாக்கணும் அப்டின்னார்கள். ஈரான பொறுத்தவரை இல்ல, இல்ல அவனுங்க அங்க சேமிச்சு வச்ச கச்சா எண்ணெய் மையத்த தொட்டார்கள். ஆனா பெரிய அளவு பாதிப்பு இல்ல. ஒருவேள பெரிய அளவு பாதிப்புனா, எல்லாருக்கும் சமமா பிரிச்சு தந்துருவேன் பாத்துக்க அப்டின்னார்கள். இப்ப அந்த பகுதி கார்க் ஐலாண்ட் தான் தொட்டிருக்கார்கள். அதுவும் பெரிய அளவு விமான தாக்குதல், குண்டுவீச்சு விமானங்கள், இன்னும் பி-2பி ரக பாம்பர்லாம் எடுத்துட்டு போனார்களா என்னங்கிற செய்தி அக்யூரேட்டா இன்னும் வரல. ஆனா கார்க் ஐலாண்ட்ல நிறைய வெடிச்சத்தம் கேட்டதாக தான் செய்திகள் பரவுது. மேபி அங்க உள்ள ராணுவ இன்ஸ்டாலேஷன தொட்டிருக்கலாம். இல்ல அதையும் தாண்டி அங்க உள்ள கச்சா எண்ணெய் சேமிப்பு மையத்த எல்லாம் தொட்டிருக்கலாம். அப்படி தொட்டிருந்தா பிரச்சனை பெருசாகும். செவ்வாய்க்கிழமை இரவு அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை பகல்ல இருந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாம். இல்ல பகல்ல ராணுவ இன்ஸ்டாலேஷன், இரவுல வந்து கச்சா எண்ணெய் சேமிப்பு மையம்னு தொடுவோம்னு காட்டிட்டாங்க. கார்க் ஐலாண்ட இனிமேல் பெரிய அளவு சுதந்திரமா விட்டு வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத ட்ரம்ப் இந்த தாக்குதல் மூலியமா காட்டியிருக்கார். அடுத்த கட்டமா அமெரிக்க படைகள் கார்க் ஐலாண்டோட நிக்கல. ஈரானுக்குள்ளேயும் தாக்குதல் நடத்துறார்கள். அதுல ஈரானோட முக்கியமான ஐஆர்ஜிசி தளபதியையும் போட்டு தள்ளிட்டார்கள். டிக்கெட்ட கிழிச்சு கையில குடுத்துட்டார்கள் வழக்கம் போல. ஏற்கனவே 2 நாள் முன்னாடி தான் உளவுத்துறை தலைவருக்கு டிக்கெட்ட கிழிச்சு குடுத்தார்கள். ஆனா அத காட்டிலும் இன்னைக்கு நடந்த சம்பவம் அப்படிங்கிறது, ஈரான் யுத்தத்துல அமெரிக்கா எந்த திசைக்கு போப்போது அப்படிங்கிறத ஓரளவுக்கு உறுதிப்படுத்தியிருக்கார்கள். அதுல போய் தலைவனுக்கு வெற்றி கிடைக்குமா, தோல்வி கிடைக்குமாங்கிறது 2வது வேற விஷயம். காரணம் அவனுங்களும் திருப்பி அடிப்பாய்ங்க. இப்ப அமெரிக்கா குடுத்த அடிய மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம். இன்னும் இனிமேல் தான் ஈரான் குடுக்கக்கூடிய அடியில அமெரிக்கா தப்புது, பிழைக்குது அப்படிங்கலாம் ட்ரம்போட தலையெழுத்து. அப்ப அத விரிவா பார்த்துக்கலாம். ஆனா இப்ப இவர்கள் கை வச்ச பகுதி அப்படிங்கிறது மொசாட் டாக்ட்ரின்ல இருக்கக்கூடிய முதல் நுழைவு பாதை அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் அவாஸ் அப்படிங்கிற பகுதியில உள்ள ஐஆர்ஜிசி கமாண்டர தான் தொட்டு தூக்கியிருக்கார்கள். அந்த பகுதி தான் பெரிய அளவு அங்கிருந்து தான் குவைத், சவுதி போன்ற பகுதிகள தாக்கிட்டு இருக்கு ஐஆர்ஜிசி ராணுவம். அந்த பகுதி கமாண்டர தான் இப்ப தொட்டு தூக்கியிருக்கார்கள். இப்ப அங்க கமாண்டர் இல்ல. அடுத்த ஆள் டக்குன்னு சார்ஜ் எடுத்துக்குவாரு, இல்ல எடுத்துக்க மாட்டாரு அப்படின்னு 2 தியரி சொல்லப்படுது. ஏன் அப்புட்ன்னா, பெரிய அளவுல பிரிச்சு வச்சுட்டாங்க. இப்ப மொசாக் டாக்டரின் படி அவாஸ் பகுதியில இன்சார்ஜ்ல இருக்கக்கூடிய நபர்களே எல்லாத்தையும் பண்ணிக்கணும். ஸ்டஃபில் எல்லாமே பண்ணிக்கணும். அந்த ரேஞ்சுக்கு அங்க இருக்குமா? அப்படிங்கிறது சந்தேகம் அப்படின்னு சொல்லப்படுது. சொல்றதெல்லாம் வெஸ்டர்ன் மீடியாக்கள். அதனால நம்பி தான் ஆகணும்னு நம்மனால சொல்ல முடியாது. மேபி ஸ்டஃப்லுக்கு அங்க 10 பேர் இருக்கலாம். இவனுங்க என்ன சொல்றாய்ங்க, 10 பேர் மேலயும் நாங்க குண்டு போட்டிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறாய்ங்க. சரி கருமம் 11வது ஒருத்தன் காத்துக்கிட்டு இருப்பான்ல அந்த போஸ்டிங்க்கு, அவன் வந்து நிப்பான். அப்படின்னு சொல்லக்கூடும். அதனால பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா ஆவாஸ் பகுதி அப்படிங்கிறது முக்கியமான பகுதி. காரணம் அங்கிருந்து இவர்கள் குவைத்த தாக்குறார்கள், சவுதி அரேபியாவ தாக்குறார்கள்ங்கிறத தாண்டி, அந்த பகுதி ஈராக்ல இருந்து நுழையறதும் கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். அதே சமயம் அங்க போய் நின்னுக்கிட்டு, கார்க் ஐலாண்ட டிஸ்கனெக்ட் பண்ணி விடலாம். அந்த பகுதியில இருந்து ஸ்டார்ட் எடுக்கும்போது, ஐஆர்ஜிசியோட ஒரு கேட்வேய உடைச்ச மாரி இருக்கும். மொஷன் ஷாபான பொறுத்தவரையும்,
பெரிய அளவுல இந்த ஜிசிசி நாடுகள தாக்குதல் நடத்துறதுல கைதேர்ந்த திட்டங்கள போட்டு வெற்றிகரமா எக்ஸிக்யூட் பண்ண ஒரு ஐஆர்ஜிசி தளபதி அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு தளபதி பின்னாடியும் நிறைய சாகசங்கள் இருக்கும். அந்த மாரி இவரு பின்னாடியும் இருக்கு. அதே சமயம் இவருக்கான ரீப்ளேஸே இருக்காது அப்படின்னு நம்மனால சொல்ல முடியாது. இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை இரவு அப்படிங்கிறது ஒரு ஆக்ரோஷத்தோட உச்சத்த அமெரிக்கா காட்டும்னு இருக்கும்போது, அதுக்கான ஒரு ரோட் மேப்ப போட்டு விட்டாய்ங்க. ட்ரெய்லர்லாம் இங்க கிடையாது. ரோட் மேப் தான். ஏன்னா கார்க் ஐலேண்ட் தான் முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியில இருந்து தான் பெரிய அளவு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ்க்கு வழி நடத்தக்கூடிய அனைத்து விவகாரங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அத டிஸ்கனெக்ட் பண்றார்கள். இல்ல அத கடுமையா சேதாரம் ஆக்குறார்கள். அப்படிங்கிறத நோக்கி போறார்கள். அதே மாரி ஐஆர்ஜிசி மொசக் டாக்ட்ரின உடைக்கிறக்கான ஃபர்ஸ்ட் கேட்டையும் தொட்டிருக்கார்கள். அது வெற்றி தோல்விலாம் கிடையாது. தளபதி இல்ல அப்புட்னாலும் அங்க 10 பேர தூக்கிட்டாலும் 11வது நபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தலைவலிய எவ்வளோ தூரம் அமெரிக்கா தாங்குதுங்கிறத பொறுத்து தான் இந்த போர்ல வெற்றியெல்லாம் வரும். இருந்தாலும் உள்ள நாங்க நுழையவே மாட்டோம் அப்படிங்கிற எதுவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்த இப்ப அமெரிக்கா குடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ஏற்கனவே எப்ப இவர்கள் விமானிய உள்ள நுழைஞ்சு தூக்கிட்டு வந்தார்களோ, அப்பவே நம்ம சொன்னோம். விமானிய தூக்குனது மட்டும் கிடையாது. தரை திருப்பு போயிட்டு ரிட்டர்ன் ஆக முடியுங்கிறதை ஓரளவுக்கு அவர்கள் பல்ஸ் பார்த்திருக்கார்கள். இனிமே அந்த பிளான நோக்கி முந்திலாம் 10 தடவைக்கு ஒரு தடவ அப்படி போலாமா? அப்படின்னு யோசிச்ச அமெரிக்கா, இனி 10 தடவையும் அப்படி போலாமா? எது ஈரானுக்குள்ள போலாமான்னு தான் யோசிக்கும். காரணம் ஈரானியர்கள் இவர்கள பத்திரமா திரும்ப விட்டுட்டார்கள். 3 விமானம், 5 வீரர்கள் இழப்பு அப்படின்னாலும் ட்ரம்ப் குதிக்கிற அளவுக்கு ஆள தூக்கிட்டு வந்துட்டோம் பாத்தியா? அப்படின்னு ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில குதிக்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறி போச்சு. இதுவே இவர்கள் இனிமே 10 தடவ உள்ள நுழையலாம் அப்படின்னு யோசிக்கிற ரேஞ்சுக்கு மாறிருவார்கள்ன்னு அப்பயே பதிவு பண்ணோம். ஏறக்குறைய இப்ப அதான் நடக்குது. இரவுக்கு முன்னாடியே அமெரிக்கா பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப இந்த நிமிடத்துல உள்ள நிலைமை. இதே சமயம் ஈரானோட பதிலடி எப்படி இருக்கு? அமெரிக்காவோட அடுத்த அடி எப்படி இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் விரிவா வழக்கம் போல தேசபக்தியிலயும், சிடிஎன்லயும் நம்ம பார்ப்போம். 2ஓட சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லயும், சேனல் அபௌட் பேஜ்லயும் இருக்கு. நண்பர்கள் அக்சஸ் பண்ணுங்க.